சிறப்பு மஹிந்திரா வீரோ, சிந்தனை தாண்டிய சிறப்பு. இயற்கையோடு இயைந்து வாழ்வதை மனிதர்களுக்கு உணர்த்தும் விதமாக லண்டனின் கியூ தாவரவியல் பூங்கா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நடத்தி வருகிறது. லண்டன் நடுவே 300 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 25,000 வகை மரங்களுடன் விரிந்திருக்கும் இந்த பூங்காவை பொதுவாக இரவில் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துமஸை ஒட்டி இரவை பகலாக்கும் வண்ண விளக்கு அலங்காரங்களுடன் பார்வையாளர்களை வரவேற்கிறது கியூ பூங்கா. வெப்பமண்டல, துணை வெப்பமண்டல தாவரங்களை வளர்ப்பதற்காகவே அமைக்கப்பட்டுள்ள பாம் ஹவுஸ் எனப்படும் கண்ணாடி மாளிகையும் பல வண்ணத்தில் ஒளிர்கிறது. அதன் முன்பு நீரூற்று நடனம், லேசர் ஒளிக்காட்சியும் நடத்தப்பட்டு வருகிறது. இசை நிகழ்ச்சியுடன் பார்வையாளர்கள் இவற்றை பார்த்து வருகின்றனர். பல்வேறு விளக்கு அமைப்புகளுடன் மரங்களுக்கு ஒளியூட்டி நடத்திய கண்காட்சி பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. இயற்கை சூழலை மக்கள் புரிந்து கொண்டு இணக்கமாக வாழ்வதை வலியுறுத்தும் விதமாக கியூ பூங்காவில் 12வது ஆண்டாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அருங்காட்சியகங்களில் நாம் பார்க்கும் பழங்கால கலைப்பொருட்கள் பல உடைந்தோ சேதமடைந்தோ இருக்கும். இவை முழுமையாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனைதான் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் மெட்டாவுடன் இணைந்து எகிப்து அரசு இதற்கொரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறது. கண்ணாடி பேழைக்குள் சேதமடைந்திருக்கும் முதலாம் செனுஸ்ரெட் அரசரின் சிலை செல்போனில் முழுமையாக பார்க்க முடிகிறது. ஹெரிடேஜ் ரிவைவல் கிளினிக் என்ற திட்டத்தின் மூலம் உலகிலேயே முதன்முறையாக பழைய எகிப்து அருங்காட்சியகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஆக்மெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாத்தியமாகி இருக்கிறது. கலைப்பொருட்களுக்கு கீழே இருக்கும் QR கோடுகளை ஸ்கேன் செய்தால் போதும், சேதமடைந்த கலைப்பொருட்கள் முழுமையாக எப்படி இருக்கும் என்று நமது செல்போனிலேயே முப்பரிமாண காட்சி விரியும். விரும்பும் வகையில் முன்னும் பின்னும் திருப்பியும் அதை பார்த்துக் கொள்ளலாம். நிஜ உலக காட்சிகளோடு கணினியால் உருவாக்கப்பட்ட தகவல்களை இணைத்து செல்போனில் நாம் பார்க்கும் டிஜிட்டல் உலகமே ஆக்மெண்டட் ரியாலிட்டி. டிஜிட்டல் உலகில் மூழ்கியிருக்கும் இளைஞர்களை அருங்காட்சியகத்திற்கு வரவழைக்கவே இந்த முயற்சியா. ஐஸ்லாந்தின் அஸ்ஜா எரிமலை வெடித்த போது உருவான இந்த விட்டி பள்ளம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கப் போகிறது என்ற அச்சம் எரிமலை ஆய்வாளர்களை கவலை கொள்ள செய்திருக்கிறது. 1961க்கு பிறகு அமைதியாக இருக்கும் இந்த எரிமலைக்கு அடியில் கடந்த 3 ஆண்டுகளில் 80 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மக்மா எனப்படும் பாறை குழம்பு குவிந்திருக்கிறதா. ஐஸ்லாந்தின் பல எரிமலைகளில் அடியிலும் இதே நிலை எதிரொலிக்கிறது. என்னதான் வடதுருவத்தில் பனிப்பாறைகள் சூழ இருந்தாலும் தகித்துக் கொண்டிருக்கும் பல எரிமலை கொண்ட நாடு ஐஸ்லாந்து. வடதுருவத்தில் கடந்த 10 முதல் 15,000 ஆண்டுகளாக வடக்கு அட்லாண்டிக் தீவுகளின் பனிப்பாறைகள் உருகிய போது எரிமலை சீற்றம் அதிகம் ஏற்பட்டுள்ளதை ஆய்வாளர்கள் கவனித்தனர். எரிமலைகள் மீது இருக்கும் லட்சக்கணக்கான டன் பனிப்பாறைகள் உருகும் போது புவியின் மேலோட்டத்தின் மீது எடை குறைகிறது. மேல்வோடு மற்றும் அதற்கு கீழ் உள்ள அடுக்குகளுக்கு இடையே அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றம் மேக்மாவை உருவாக்கி சீற்றத்தை தூண்டுகிறதா. காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் அதிகம் உருகி வரும் நிலையில் எரிமலை சீற்றம் அதிகரிக்கும் ஆபத்து இருப்பதாக கூறுகிறார்கள். அண்மை காலமாக பனிப்பாறைகள் உருகும் போதோ அதற்கு பின்னரோ எரிமலை சீற்றத்தின் விகிதம் 50 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஃபேஷன் வரலாற்றை கலைடோஸ்கோப் பார்வையில் சொல்லும் விந்தை கண்காட்சி லண்டனில் தொடங்கியிருக்கிறது. ரன்வேயில் வரும் மாடல்களை கையில் செல்போன் கேமராக்களை பிடித்தபடி மிடுக்காக அமர்ந்து கொண்டு ஒரு சிலர் மட்டுமே பார்த்து படம் எடுக்க முடிகிறது. இந்த ஃபேஷன் நிகழ்ச்சியை நேரில் பார்க்கும் அனுபவத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது லண்டனில் தொடங்கியுள்ள கண்காட்சி. வோக் இன்வென்டிங் த ரன்வே என்ற பெயரில் லைட் ரூம் காட்சி கூடத்தில் திறக்கப்பட்டுள்ள இக்கண்காட்சி 150 ஆண்டு கால ஃபேஷன் நிகழ்ச்சிகளின் பரிமாண வளர்ச்சியை காட்டுகிறது.
இங்கு ஃபேஷன் நிகழ்ச்சிகளின் வரலாறு, சுமார் 60 நிறுவனங்களின் ஆடை வடிவமைப்புகளை ஒரே நேரத்தில் கண்டு களிக்கலாம். முப்புறமும் பிரம்மாண்ட கண்ணாடியில் காட்சிகள் காட்டப்படுவதால் அந்தந்த காலகட்ட ஃபேஷன் நிகழ்ச்சிகளை கால வெளியில் பயணித்து பின்னோக்கி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு தருகிறது. ஃபேஷன் வரலாறு வெறும் காலவரிசைப்படி இல்லாமல் உள்ளடக்கத்தை வைத்து 5 பிரிவுகளாக பிரித்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை இக்கண்காட்சியை பார்த்து மகிழலாம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜி தனது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை, உளுந்தூர்பேட்டை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் ஒருநாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான மருத்துவர்கள் பங்கேற்றனர். சென்னையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு இந்திய மருத்துவ சங்க முன்னாள் தேசிய துணைத் தலைவர் பிரகாசம் நன்றி தெரிவித்தார். மருத்துவர்கள் மீது நடக்கும் தாக்குதலை தடுக்க 12 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. 4 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துவிட்டது. இதையடுத்து தனிப்படை அமைத்து தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ள போலீசார் தலைமறைவான கஸ்தூரியை விரைவில் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை கஸ்தூரி வெறுப்பை தூண்டும் இழிவான பேச்சை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தனது பேச்சை நியாயப்படுத்தவே முயற்சித்து உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. கீழ்த்தரமான அறிக்கைகளை வெளியிடும் போது நீதிமன்றம் கடுமையாக இல்லாவிட்டால் தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார். கோவையில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். 3 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. தொழிலதிபர் மார்டினின் மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் வீடு மற்றும் முக்கிய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெறும் சோதனையின் ஒரு பகுதியாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற வருகிறது. 20ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் மராட்டியத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மும்பை தாராவி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கேக்வாட் ஜோதி ஏக்நாத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பரப்புரையில் ஈடுபட்டார். இலங்கையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. 1,71,40,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 13,421 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளன. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 880 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 55,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 110 ரூபாய் குறைந்து 6,935 ரூபாயாக விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நடிகர் சூர்யாவின் கங்குவா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பு பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் 11,500 திரையரங்குகளில் வெளியாகும் இந்த படம் தமிழ்நாட்டில் முதல் காட்சியாக காலை 9 மணிக்கு திரையிடப்பட்டது ரசிகர்களை மகிழ்ச்சியாழ்த்தியது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் விரைவில் சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை நிறத்திலான கைப்பட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தீவிர சிகிச்சை, சிறப்பு மருத்துவம், அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் என நோயாளிகளை தனித்தனியே அடையாளம் காண்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.
சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜி தான் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை இயக்குநர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் இருப்பார் என கூறினார். மருத்துவமனை சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெறும் மருத்துவர் பாலாஜி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதேபோல் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரில் சந்தித்தார். அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காவல் பூத் அமைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே 19 மருத்துவமனைகளில் காவல் பூத் உள்ள நிலையில் எஞ்சிய 10 மருத்துவமனைகளிலும் பூத் அமைக்கப்படும் என காவல்துறை கூறியுள்ளது. பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் மாணவர் விடுதிகளில் 497 காப்பாளர் பணியிடங்களை ஆசிரியர்களை கொண்டு நிரப்பும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கை மூலம் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். சென்னை கண்ணகி நகரில் நிஷாந்தி என்பவரை 45 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். ஊட்டச்சத்து பொருட்கள் வாங்கித் தருவதாக தியாகராய நகருக்கு நிஷாந்தியை அழைத்துச் சென்ற பெண் குழந்தையை கடத்திச் சென்றதாக போலீசார் கூறியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 2 மாடுகளை துப்பாக்கியால் சுட்ட வழக்கறிஞர் அவினேஷிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மாடுகள் சுடப்பட்டது குறித்து விவசாயிகள் புகார் அளித்திருந்த நிலையில் வழக்கறிஞர் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் ஏர் ரைபிள் கண்டெடுக்கப்பட்டது. சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான மோதல் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் இடையிலான மோதல் தொடர்பான வழக்கில் இவ்வாறு ஆணையிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் கத்திப்பாரா மேம்பாலம் அருகே உள்ள நேரு சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர் தாமோ அன்பரசன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். உலகநாயகன் பட்டத்தை தவிர்க்கும்படி அறிவித்த கமல்ஹாசனை தமிழிசை சவுந்தரராஜன் அறவேக்காட்டுத்தனமாக விமர்சித்துள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி சாடியுள்ளது. தன் வாழ்க்கையையே சரியாக கணிக்க முடியாதவர் தமிழிசை என அக்கட்சி அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரை சிறைக்கு அழைத்துச் செல்லும்போது போலீஸ் வாகனத்தில் எஸ்எஸ்ஐ மது அருந்துவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. எஸ்எஸ்ஐ லிங்கேஸ்வரன் என்பவரை பணி நேரத்தில் சீருடையின்றி மது அருந்திய புகாரில் சிக்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன விளையாட்டுப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புதிதாக தோண்டப்பட்ட குழியில் விரலால் சுண்டி விளையாடும் பொருட்கள், சங்கு வளையல்கள் மற்றும் ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டன. திருவள்ளூர் அடுத்த திம்மப்பூவாலபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரனின் வீட்டின் பூட்டை உடைத்து 14 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் ராமேஸ்வரம் சென்றிருந்த அவர் வீடு திரும்பிய போது கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூரில் உள்ள GKM அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ரோபோட்டிக்ஸ் கருவிகளை தயாரித்த மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவர் பள்ளியின் உட்கட்டமைப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். கொடைக்கானலில் கீழ்மலை பகுதியில் அத்திப்பழங்களின் விளைச்சல் தொடங்கியுள்ளது. மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திகள் 1 கிலோவுக்கு 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அரிதான மலை அத்தி பழங்களை நடவு செய்ய தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் குழந்தைகளுடன் பிச்சை எடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகளுடன் பிச்சை எடுப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மதுரை வாசுநகர் அருகே 60 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை நடுவே இருந்த தலையை மீட்டு இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பழுதாகி நின்றிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரி பணியாளர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீவைகுண்ட பெருமாள் கோயிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு அறங்காவலர் குழு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. குழு தலைவராக தேன்மொழியும், உறுப்பினர்களாக பூபாலன், சுதா, மயில்வாக்கனும், கலைவாணி உள்ளிட்டோரும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை கோடம்பாக்கம் லிபர்டி பேருந்து நிறுத்தம் அருகே பெண்களிடம் தகராறு செய்ததுடன் அதை தட்டி கேட்ட பெண் காவலரை தாக்கி மோகன்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் கொட்டிவாக்கம் அரசு எலைட் மதுபான கடையில் விற்பனையாளராக பணியாற்றுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
ராஜபாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்ற இளைஞர் தலைகீழாக தண்ணீர் குடித்து தன்னுடைய முந்தைய கின்னஸ் உலக சாதனையை தானே முறியடித்துள்ளார். தலைகீழாக நின்று தரையில் கையை ஊன்றி 18 நொடிகளிலும் தலையை தரையில் ஊன்றியவாறு 17 நொடிகளிலும் 1 லிட்டர் தண்ணீரை குடித்து அவர் சாதனை படைத்துள்ளார். போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக் மீதான திருட்டு விசிடி வழக்கை நீதிபதி ராஜேஷ் ராஜு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கடந்த 2010ஆம் ஆண்டு திருட்டு விசிடி விற்பனை செய்தது தொடர்பான வழக்கு பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒன்றிய அரசின் நிதி ஆணையக் குழுவின் 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு வரும் அவர்கள் 20ஆம் தேதி வரை கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். டெல்லியில் குளிர்காலம் தொடங்கியது முதலே காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது. ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் காற்று தர குறியீடு 432ஆக பதிவாகியுள்ளது. இதனால் டெல்லிவாசிகள் மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சலால் பாதிக்கப்பட்டனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்திற்கு சென்று அந்த மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸின் உடைமைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் ஒன்றிய அமைச்சர் கட்கரி பயணித்த ஹெலிகாப்டர்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தில் பணியாற்றிய துளசி கப்பாட்டை சேர்ந்த புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக ட்ரம்ப் நியமித்துள்ளார். இவர் முன்னதாக ஜனநாயக கட்சியில் இருந்த நிலையில் தற்போது குடியரசுக் கட்சிக்கு மாறியுள்ளார். விண்வெளித்துறையில் இஸ்ரோவுக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 காசுகள் திரும்ப வருவதாக சோம்நாத் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் பங்கேற்று பேசியவர் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார். சர்வதேச அளவில் சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோயாளிகள் அதிகம் பேர் உள்ள நாடு இந்தியாதான் என லான்செட் மருத்துவ ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் 21 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளில் காலையில் ஏற்றத்துடன் தொடங்கிய வர்த்தகம் பின்னர் சரிவை சந்தித்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 23,550 புள்ளிகளில் இருந்து 50 புள்ளிகள் ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாவதால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். பங்குச்சந்தையில் நேற்று பட்டியலிடப்பட்ட பிரபல ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கியின் பங்குகள் 2வது நாளிலேயே சரிவை சந்தித்துள்ளன. வர்த்தகத்தின் தொடக்கத்தில் 5% வரை சரிந்த அந்நிறுவன பங்குகள் பின்னர் சற்று உயர்ந்து 442 ரூபாய் என்ற அளவில் வர்த்தகமாகின. தமிழ்நாட்டில் ஸ்வீடனைச் சேர்ந்த 4 புதிய நிறுவனங்கள் தொழில் முனையங்களை தொடங்க உள்ளதாக இந்தியாவுக்கான ஸ்பெயின் தூதர் ஜான் டெஸ்லெஃப் தெரிவித்துள்ளார். பிரபல பர்னிச்சர் நிறுவனமாக ஐக்கியா உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க உள்ளதாக அவர் கூறினார். வரும் சனிக்கிழமையன்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தற்போதைய அமெரிக்க அதிபர் பைடன் சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருநாட்டில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டுறவு மாநாட்டின் போது இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. ரஷ்யா உக்ரைன் எல்லையொட்டி பகுதியில் வடகொரிய படைகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் கூடியுள்ளது. குர்ஸ்க் பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வடகொரிய படைகள் தயார் நிலையில் இருப்பதாக தென்கொரிய உளவு முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. பிரேசில் நாட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அருகே 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடைபெற்ற ஒரு நிலையில் நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அமெரிக்காவின் சாண்டியாகோ பகுதியில் போலீசார் மற்றும் குற்றப்பின்னணி கொண்டவர்களுக்கு இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் குற்றவாளி உட்பட 3 பேர் பலியானதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் தொடரில் பங்கேற்க ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரின் முதல் போட்டி பர்த் மைதானத்தில் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெறவுள்ள நிலையில் ஒருநாள் கிரிக்கெட் பந்துவீச்சாளர்கள் தரவரிசையில் பாகிஸ்தான் வீரர் ஷாஹின் அஃப்ரிடி முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் 2வது இடத்திலும் இந்திய வீரர் குல்தீப் யாதவ் 4வது இடத்தில் உள்ளனர். திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டியில் கன்னி தெய்வங்களை நினைவுகூரும் ஏழுவூர் சப்பர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து சேலம் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை, நெல்லை மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் டாக்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாம்பன் புதிய ரயில் பாலம் 100% பணிகள் முடிந்து திறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் நிலையில் மாலை நேரத்தில் சுற்றுலா பயணிகள் காணும் வகையில் வண்ண நிறங்களில் மின்னியது. புதிய ரயில் பாலம் இந்த மாத இறுதிக்குள் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது.
ஆம்பூரில் காலனி தொழிற்சாலை அதிபரிடம் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி 85 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெரணாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தஃப்ரீஸ் அகமதுவை போலீசார் கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே சென்னை கோவையில் மோசடி புகார் உள்ளது. கூடலூர் அடுத்துள்ள தேவாலா கைதக்கொல்லி பேருந்து நிலையத்தில் 24 டெட்டனேட்டர்கள் 6 ஜெனட்டின் குச்சிகளை வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் கிணறு தோண்டுவதற்காக கேரளாவிலிருந்து வெடிமருந்துகளை வாங்கியது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் கணினி அறிவியலை தனிப்பாடமாக்கி கணினி பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழகத்தை மேம்படுத்த கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் வலியுறுத்தியுள்ளார். ரப்பர் கழகத்தின் கீழ் உள்ள ரப்பர் காடுகள் படிப்படியாக குறைந்து வருவதை அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஜானகிபுரம், அரசூர், கானை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடின. குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் திமுக நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கோயில் கருவறையில் தமிழ் மொழியை கொண்டு சேர்த்தது திமுக ஆட்சிதான் என்றார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். பழுதடைந்திருந்த கம்பம் பேருந்து நிலையத்தை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. 2 ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தை சீரமைக்க தமிழ்நாடு அரசு 1,70 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பேருந்து நிலைய சுற்றுச்சுவர், நிழற்குடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை முண்டந்துறை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் மின்வாரி அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அறையின் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இரவு நேரத்தில் இச்சம்பவம் நடைபெற்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து சிதிலமடைந்த கட்டடத்தை சீரமைத்து தர ஊழியர்கள் கோரிக்கை வைத்தனர். சமயநல்லூர் பகுதியில் வசிக்கும் காட்டுநாய்க்கன் இன மக்கள் பழங்குடியினர் சாதிச் சான்றிதழ் கேட்டு 8வது நாளாக இன்றும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறுவிட்ட 48,36,000 ரூபாய் மதிப்பிலான 252 செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உரிமையாளரிடம் செல்போனை வழங்கினார். குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சிம்ஸ் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இல்லாததால் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. வத்தலகுண்டு தனியார் பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஜவஹர்லால் நேரு வேடமணிந்து வந்திருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. பள்ளி நுழைவாயிலில் நின்ற குழந்தைகள் போர் வேண்டாம், உலக அமைதி வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்திருந்தனர். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாகும். மணிப்பூரின் ஜெரிபம் பகுதியில் 3 குழந்தைகளுக்கு தாயான 31 வயதுடைய பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார். உடற்குறாய்வில் இந்த தகவல் தெரியவந்த நிலையில் மீண்டும் மணிப்பூர் மாநிலத்தில் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. கர்நாடகாவில் அரசை கவிழ்க்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 50 பேரிடம் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டினார். மைசூருவில் பேசியவர் புலனாய்வு அமைப்புகளை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு ஒன்றிய அரசு தொந்தரவு கொடுப்பதாகவும் சாடினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தளர்ந்து குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறையாக திருப்பதி வந்ததை அடுத்து திருப்பதியில் விமான நிலையம் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களை திருப்பதி தேவஸ்தானத்தின் மறைந்த முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் டி.கே. ஆதிகேசவலு நாயுடு வேத்தி தேஜஸ்வி வழங்கினார். தங்கத்தால் வைரக்கற்கள் பொருத்திய செயினை அவர் நன்கொடையாக அளித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த அதிபராக இருக்கும் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார். ஓவல் அலுவலகத்தில் சந்தித்து இருவரும் அதிகார மாற்றம் மற்றும் பிற விஷயங்கள் குறித்து விவாதித்தனர்.
தாய்லாந்தின் பழமை வாய்ந்த லோபரி நகரத்தில் குரங்குகள் தொல்லை அதிகமாக இருந்த நிலையில் அதற்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது. சுமார் 1500 குரங்குகளை அந்த பகுதி நிர்வாகம் பிடித்து விலங்கியல் பூங்காவுக்கு கொண்டு சென்றுள்ளதால் அந்த பகுதியினர் நிம்மதி அடைந்தனர். வரலாறு காணாத பெருவெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஸ்பெயினில் மீண்டும் பெருமழை தொடங்கியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை, ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணியை சிறப்பாக செய்ததற்காக லண்டன் வாழ் தமிழரான விஜய் சுப்பிரமணியனுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான பார்க்குல் ஃபார் நைட்ஹுட் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வரலாற்றில் முதலாக ஒரு தமிழருக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. இதுவே முதல் முறை. அடுத்த ஆண்டு இந்திரியவில் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் விளையாட்டுத் தொடர் நடைபெறவுள்ளது. 40 முதல் 50 கோடி ரூபாய் செலவில் நடைபெறவுள்ள இந்த தொடரில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்து தொடரில் முன்னிலை பெற்றது. 220 ரன்களுடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 11 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதன் மூலம் 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. வழக்கமான கண் பரிசோதனைகள் மூலம் நீரிழிவு ரெட்டினோபதியை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து உங்கள் பார்வையை பாதுகாக்க உதவலாம் என இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எனவே அனைவரையும் கண் பரிசோதனை செய்து கொள்ள ஊக்குவிப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். அறிமுக இயக்குனர் வைஷக் இயக்கத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்துள்ள ஹலோ மம்மி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. காமெடி கலந்த ஃபேண்டசி படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் ஷரப்தீன், அஜு வர்கீஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படம் 21ஆம் தேதி வெளியாக உள்ளது. அமரன் படத்தில் மேஜர் முகுந்த் தனது மனைவிக்கு திடீரென சர்ப்ரைஸ் கொடுப்பதை போல் நடிகர் சிவகார்த்திகேயன் தன் மனைவி ஆர்த்திக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். வீடியோவை பகிர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் மனைவிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹேமி நிலை பாடல் வீடியோ வெளியாகியுள்ளது. ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த பாடல் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் பலரும் ரீல்ஸ் செய்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலப்படுத்தியிருந்தனர். நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கும் இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சென்னை காசி திரையரங்கில் திரையிடப்பட்ட நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மேலதாளங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ரசிகர்களுடன் படத்தை காண இயக்குநர் சிறுத்தை சிவா, நடிகர் நடராஜ் மற்றும் படக்குழுவினர் திரையரங்கிற்கு வந்திருந்தனர். தனுஷ் இயக்கத்தில் உருவாக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் முதல் பாடலான கோல்டன் ஸ்பாரோ யூடியூபில் 75 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. இதுகுறித்த எக்ஸ்போவை இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் வெளியிட்டுள்ளார். சென்னையில் ஓபிஜி குழுமம் தொடர்புடைய இடங்களில் 11-12ஆம் தேதிகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 8.38 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை சட்டம் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு முறைப்படுத்துதல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையிலிருந்து ஃபைபர் படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1500 கிலோ எடை கொண்ட பீடி இலைக்கட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். விபத்துகளை தடுக்கும் பொருட்டு பாவூர்சத்திரம் முதல் ஆலங்குளம் வரை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த பகுதியில் நடந்த விபத்தில் 45 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள உத்தரவிட்டார். சென்னை அசோக் நகர் புது அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள விடுதி முன்பு எரிந்த நிலையில் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் உடல் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1.5 கிலோ கஞ்சாவை சிறு பொட்டலங்களில் அடைத்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருத்துறைப்பூண்டி அருகே பறவைகளை வேட்டையாடிய கீழப்பெருமலை பகுதியைச் சேர்ந்த 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வலை உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து இருவருக்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ராசிபுரம் அடுத்த ஆயிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். போலி பாஸ்போர்ட் மூலம் டெல்லி வந்து அங்கிருந்து தப்பி நாமக்கல் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அவரது நண்பர்களையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு நோயாளிகளுடன் வரும் அட்டெண்டருக்கு சிகப்பு நிறத்திலான டேக் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டேக் அணிந்துள்ள அட்டெண்டர்கள் மட்டும்தான் மருத்துவமனை வளாகத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என மருத்துவமனை முதல்வர் தேரணிராஜன் கூறினார்.
இந்திய பங்குச்சந்தையில் தொடர் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 5 நாட்களில் 23 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி கண்டு வருகிறது. வெங்காயம் விலை விரைவில் குறையும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கரீப் பருவத்தில் தேவையை விட மிகுதியாகவே வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனால் வெங்காயம் விலை விரைவில் குறையும் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகளின் தூக்கு தண்டனை ரத்து செய்து குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது. 4 வாரத்தில் பதிலளிக்க குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. குரோஷியா நாட்டைச் சேர்ந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆராய்ச்சியாளர் ஒருவர் தனக்குத்தானே வைரஸ் ஏற்றி சிகிச்சையை மேற்கொண்டு புற்றுநோயிலிருந்து முழுமையாக மீண்டுள்ளார். ஆராய்ச்சியாளர் பேட்டா ஹலாசி என்பவரே சுய ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையிலிருந்து மீண்டு சாதனை படைத்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல் இயக்க குறைபாடு கொண்டோருக்காக கடினமான நிலப்பரப்புகளில் எளிதாக பயணிக்கும் வகையில் சிறப்பு சக்கர நாற்காலியை தென்கொரிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி படிகளில் சுலபமாக ஏறவும் இறங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெண் தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பியதாக ஒரே வாரத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி பிரமுகர்கள் 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்துவதற்கு எதிராக மாணவர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தை ஏராளமானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனல் பறக்கும் மராட்டிய தேர்தல் களம். மாநிலத்தை உலுக்கும் பிரச்சனைகள் என்ன? 10 ஆண்டுகளில் தலைகீழாக மாறிய இருபெரும் அரசியல் கூட்டணிகள். பாஜகவின் பண பலத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது காங்கிரஸ்? சட்டம் ஒழுங்கு முதல் விவசாயிகள் தற்கொலை வரை தேர்தல் களத்தை அதிர வைக்கும் பிரச்சாரங்கள். மராட்டிய மகா யுத்தம் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். செய்திகள் வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ, மகா சிமெண்ட்ஸ் பில்டட் ஸ்ட்ராங், மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இனி ஒவ்வொரு வீடும் KAH டைல்ஸ் வீடாகட்டும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். எங்கேயோ பார்த்திருக்கேன். எல்லா இடத்துலயும் பார்த்தா அதே லேமினேட்ஸ் அப்படியே ஞாபகம் வந்துடும். அதே டிசைன்ஸ். உங்க வீட்ல கொஞ்சம் வித்தியாசமா லேமினேட் பண்ணுங்க. மெரினோ லேமினேட்ஸ் உடன் யூனிக் டிசைன்ஸ் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. மெரினோ லேமினேட்ஸ். பி டிஃபரண்ட். என்னதான் நல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் செலவு கைக்கெற்ற தூரத்துக்கு இருக்கணும். செலவு கைக்கெற்ற தூரம், ஆனா ஃபெசிலிட்டிஸ் ஸ்கைக்கெற்ற தூரத்துல இருக்கணும். சாவிக்கும் காய்க்கும் அதுவும் கிடைக்கும், அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அப்படியா? எங்க? மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல டாப் குவாலிட்டி பேஷண்ட் கேர் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கை கெட்டும் விலையில். இது எல்லாமே மீனாட்சி எப்போதும் அளிக்கும் அதே அன்பும் பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. பெரிய மாந்தோப்பு குறைந்த விலையில் உங்கள் செங்கல்பட்டுல கெட் ஃபார்ம்ஸின் கேட்டட் கம்யூனிட்டி மேங்கோ ஃபார்மை வாங்கி இயற்கையோடு இணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். அதுவும் அடுத்த தாம்பரமான நம்ம செங்கல்பட்டுல 10,000 ஸ்கொயர் ஃபீட் 18 lakhs மட்டுமே. உங்க பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றே கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. 9176381849. உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விக்கணும்னா மேக்ஸ். என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? சிமெண்ட் டாப் குவாலிட்டி தானே? என் கூட வாங்க சார். இந்த பெரிய பில்டிங் கூட மகா HD+ சிமெண்ட்ல தான் சார். எந்த சிமெண்டால நாடு கட்டப்படுதோ அதே சிமெண்டால நம்ம வீட்டையும் கட்டணும். மகா HD+ சிமெண்ட். மகா கௌரவம், மகா வேலைப்பாடு.
ஒன்னின் ஆன்டிக் ஜுவல்லரி அண்ட் செயின் மேளா. தனித்துவமான ஆன்டிக் மற்றும் செயின் நகைகளுக்கு சவரனுக்கு ரூபாய் 2500 வரை VA-வில் தள்ளுபடி பெறுங்கள். இச்சலுகை நவம்பர் 30 வரை மட்டும். ஜுவல் ஒன். இங்க ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சுல்ல, அப்புறம் இங்க கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் பம்ப் தானே. அட இன்னும் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் தானா? சில விஷயம் எப்பவும் மாறதே இல்ல. அம்மாவோட பாசத்தை போலவும் கிர்லோஸ்கரோட நம்பிக்கையை போலவும். நூற்றாண்டுகளாக இந்தியாவின் நம்பிக்கை கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட். இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாத்தோட அன்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கங்குவா. இந்த படம் வந்து சாதாரண விருந்து இல்ல, ஒரு பெரிய களவாளல விருந்து தான். எதிர்கொள்வோம். 2 வருஷம் கொஞ்சம் பின்னாடி போனோம், ஆனா ரொம்ப தூரம் பறந்து போய் சரியான இலக்கை வந்து கண்டிப்பா அது அடிக்கும். இன்றைய செய்திகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ துர்கா TMT பார்ஸ் கட்டிடத்தின் கடவுள், ஜோடி இந்தியா ட்ரஸ்டட் சில்வர் பிராண்ட் மற்றும் கங்குவா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, முத்தூட் மினி NCD, டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் கருத்தரித்தல் மையம் இப்பொழுது தமிழகம் எங்கும். இனி ஒவ்வொரு வீடும் KAH டைல்ஸ் வீடாகட்டும் மற்றும் சுவைமணம் நிறைந்த அஜந்தா பாக்கு. வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி மோசடி செய்யும் ஆன்லைன் கும்பல் பணத்தை பறிப்பது எப்படி என்பது பற்றி திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களுக்கு உதவிய திருச்சி மற்றும் தஞ்சையை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி பணத்தை பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக அனுப்பி வைக்க 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷன் பெற்றது தெரியவந்துள்ளது. அவர்கள் சிக்கியது எப்படி? மதுரையில் நடந்த ஆன்லைன் வர்த்தக மோசடியில் தொடர்புடைய திருச்சி மற்றும் தஞ்சையைச் சேர்ந்த 6 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கடந்த 24ஆம் தேதி செல்பேசி அழைப்பு ஒன்று வந்தது. அதில் பேசிய நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தை கூறியதை நம்பி சுமார் 96,57,953 ரூபாயை பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் உறுதியளித்தபடி லாபத்தொகை கிடைக்கவில்லை. அதன் பின்னரே அவரை மர்ம நபர்கள் ஏமாற்றியிருப்பது தெரிய வந்தது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை திருப்பி பெற்று தரும்படி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மோசடி கும்பலை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து பணத்தை பெற்ற கும்பல் எந்தெந்த வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தினர் என்பது குறித்து ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் சில வங்கிக் கணக்குகளில் மோசடி கும்பல் எடுக்காமல் வைத்திருந்த சுமார் 38,28,000 காவல்துறையினர் முடக்கினர். ஒரு குறிப்பிட்ட வங்கிக் கணக்கை மட்டும் பயன்படுத்தி 20 லட்சம் ரூபாயை பெற்றிருப்பதும் தெரிய வந்தது. அந்த வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தனர். திருச்சி ஆழ்வார் தெருவைச் சேர்ந்த ஷேக் தாவூத் மகன் செயினி முகமது என்பவர் பெயரில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கணக்கில் வந்த பணத்தை சீனி முகமது எடுத்து வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து திருச்சி விரைந்த தனிப்படை போலீசார் சீனி முகமதுவை கைது செய்து அவரது வங்கிக் கணக்கை முடக்கம் செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மோசடி நெட்வொர்க்கில் திருச்சி உறையூரைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் முக்கிய நபராக இருப்பது தெரிய வந்தது. அவரது ஆலோசனையின் பேரில் கமிஷன் பணத்திற்கு ஆசைப்பட்டு திருச்சி தனரத்ன நகரைச் சேர்ந்த முகமது ஷபீர், திருச்சி உறையூரைச் சேர்ந்த முகமது அசாருதீன் மற்றும்
தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியைச் சேர்ந்த முகமது மர்ஜுக் ஆகியோர் செயல்பட்டது தெரிய வந்தது. இவர்கள் ரொக்கமாக வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்த பணத்தினை அவர்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் வரும் ரகசிய குறியீடை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடம் கொடுத்து வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பியிருக்கின்றனர். அதற்காக 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷனாக பெற்றுள்ளனர். இதுவரை இந்த மோசடி கும்பல் மூலம் பல கோடி ரூபாய் பணம் கைமாறியுள்ளது. அதற்காக சில லட்சங்களை அவர்கள் கமிஷனாக பெற்றிருப்பதும் உறுதியாகியுள்ளது. இதையடுத்து அவர்களும் கைது செய்யப்பட்டனர். மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன்கள், சிம் கார்டுகள், வங்கி பாஸ் புத்தகம் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதான 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கும்பலுக்கு மேற்கு வங்கம், கர்நாடகா, டெல்லி ஆகிய மாநிலங்களிலும் அரங்கேறிய ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியிலும் தொடர்பிருப்பது உறுதியாகியுள்ளது. எனவே அவர்களின் பின்னணியில் உள்ள மோசடி கும்பலின் முழு நெட்வொர்க்கையும் வளைக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அப்பாவி மக்கள் தொடர்பான விவரங்களை திருடி அவர்களது பெயரில் வங்கிக் கணக்கு துவங்கி அவற்றை ஆன்லைன் மோசடிக்கு பயன்படுத்தியது தொடர்பாக நாடு முழுவதும் 4.5 லட்சம் வங்கிக் கணக்குகளை ஒன்றிய அரசு முடக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி ஆம்பூர் தொழிலதிபரிடம் 85 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேரணம்பட்டை சேர்ந்த அவர் சென்னை மற்றும் கோவையிலும் இதே பாணியில் சுமார் 1.5 கோடி ரூபாயை சுருட்டியது எப்படி? ஆம்பூர் தொழிலதிபருக்கு குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாத்திமனை பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் கலீல் ரஹ்மான். இவர் சூப்பர் நேஷன் கட்சி நிறுவன தலைவரும் ஆவார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். இவர் பெரியவரிகம் பகுதியில் நிப்ராஸ் என்ற பெயரில் காலனி தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேரணாம்பட்டு ரஹ்மானியா தெருவைச் சேர்ந்த தப்ரேஸ் அகமத் என்பவர் சந்தித்திருக்கிறார். குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதன் பேரில் ரஹ்மானிடமிருந்து 85 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் உறுதியளித்தபடி மலிவு விலை தங்கம் கொடுக்கப்படவில்லை. தம்மை மோசடி செய்துவிட்டதாக கலீல் ரஹ்மான் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொழிலதிபரிடம் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக கூறி 85 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தப்ரேஸ் அகமத்தை போலீசார் கைது செய்தனர். வேறு நபர்களிடமும் இதே போன்று மலிவு விலை தங்கம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி பணத்தை பெற்று ஏமாற்றினாரா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் வாணியம்பாடி நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே சென்னை சங்கர் நகர் காவல் நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மோசடி வழக்கும், கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் 52 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுவதும் 2438 கோடி ரூபாய் சுருட்டிய ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் அபுதாபியில் கைது செய்யப்பட்ட அதன் நிர்வாக இயக்குனர் ராஜசேகரை ஒப்படைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. அவரை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 2வது முறையாக ஐக்கிய அரபு எமிரேட் அமீரகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். ராஜசேகரை ஒப்படைப்பதில் இழுபறி நீடிப்பது எதனால்? ஆருத்ரா நிறுவன மோசடியில் அபுதாபியில் கைதான நிர்வாக இயக்குனரை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்நாட்டு அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர்.
சென்னை அமைந்தகரையை தலைமையிடமாக கொண்டு ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஆரணி, கோயம்புத்தூர் என தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அதன் கிளைகள் செயல்பட்டு வந்தன. தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தரப்படும் என ஆசை காட்டினர். 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வட்டியாக தரப்படும் என்றும் உறுதியளித்தனர். அதனை நம்பி ஏராளமானோர் முதலீடுகளை வாரி குவித்தனர். ஆனால் உறுதியளித்தபடி அவர்களுக்கு வட்டி வழங்கப்படவில்லை. அந்த நிறுவனம் முதலீட்டாளர்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஆருத்ரா நிறுவனத்திற்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது 1,09,255 பேரிடம் சுமார் 2,438 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. அதன் பேரில் முதலில் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான ரூசோ உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆருத்ரா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராஜசேகர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்று விட்டார். இதையடுத்து அவரை கைது செய்ய இன்டர்போல் உதவி கோரப்பட்டது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அபுதாபியில் வைத்து ராஜசேகர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். ராஜசேகரை தங்களிடம் ஒப்படைக்கும்படி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வற்புறுத்தி வந்தனர். அது தொடர்பாக ஐக்கிய அரபு நாட்டுக்கு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் கடிதம் எழுதப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த கடிதத்திற்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை. எனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தரப்பில் மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் ராஜசேகரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரையில் ஆருத்ரா மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவினர் மேலும் 19 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். அது தொடர்பாக 49 பேரை கைதும் செய்தனர். அவர்கள் மட்டும் சுமார் 350 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆருத்ரா மோசடி வழக்கில் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ராஜசேகர் அபுதாபியில் கைது செய்யப்பட்டாலும் அவரது மனைவி உஷா இன்னும் சிக்கவில்லை. தலைமறைவாக உள்ள அவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகைக்கு மனைவியுடன் தேனி சென்றுவிட்டு சென்னை திரும்பிய ஆயுதப்படை காவலர் மாயமானதாக மனைவி புகார் அளித்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆயுதப்படை காவலர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? தீபாவளி பண்டிகையை முடித்து பணியில் சேர சொந்த ஊரான தேனியிலிருந்து சென்னைக்கு வந்த ஆயுதப்படை காவலர் மாயமானதாக புகார்களிக்கப்பட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆயுதப்படை காவலர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 25 வயது ஆனந்தன். இவர் பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவு காவலராக கடந்த 8 மாதங்களாக பணியாற்றி வந்துள்ளார். இவர் மனைவி சத்யபிரபாவுடன் பரங்கிமலை நசரத்புரத்தில் வாடகை வீட்டில் குடும்பத்தோடு இருந்து வந்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மனைவியுடன் தேனிக்கு சென்ற அவர் மனைவியை தேனியிலேயே விட்டுவிட்டு இவர் மட்டும் கடந்த 2ஆம் தேதி சென்னைக்கு திரும்பினார். இந்த நிலையில் சத்யபிரபா தனது கணவர் ஆனந்தனுக்கு பலமுறை போன் செய்தும் அவர் எடுக்காததால் சந்தேகமடைந்து நேற்று முன்தினம் சென்னை திரும்பி அவரது வீட்டின் கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது கணவரின் செல்போன் மற்றும் பர்ஸ் உள்ளிட்டவை வீட்டில் இருந்திருக்கிறது. இதனால் பதற்றமடைந்த மனைவி ஆயுதப்படை பிரிவில் தொடர்பு கொண்டு கணவரை பற்றி கேட்டபோது 2ஆம் தேதி முதல் ஆனந்தன் பணிக்கு வரவில்லை எனவும் எந்த தகவலும் சொல்லவில்லை என்றும் கூறியுள்ளனர். இதனால் பயந்து போன மனைவி தனது கணவரை கண்டுபிடித்து தரும்படி பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று காலை துறைமுகம் பகுதியில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவரின் உடல் கரை ஒதுங்கி உள்ளது. துறைமுகம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உயிரிழந்தது யார் என விசாரணை மேற்கொண்டு வந்தனர். துறைமுகம் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த நபர் மாயமான ஆயுதப்படை காவலரான ஆனந்த் என்பது தெரிய வந்துள்ளது. காவலர் ஆனந்த் உயிரிழந்தது எப்படி, அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து பூக்கடை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உடற்கூறு பரிசோதனை அறிக்கையை அடிப்படையாக வைத்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை நடத்த திட்டமிட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் கர்ப்பிணி பெண்ணை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் தீப்பிடித்து எரிந்ததில் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து சிதறியது. அதில் கர்ப்பிணியும் அவரது குடும்பத்தினரும் நொடிப்பொழுதில் உயிர் தப்பினர். தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீர் விபத்து ஏற்பட்டது எப்படி? மகாராஷ்டிராவில் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற ஆம்புலன்ஸில் தீப்பிடித்து ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்ததில் கர்ப்பிணி பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட ஏரண்டோரல் பகுதியில் அரசு மருத்துவமனை ஒன்று உள்ளது. அங்கு சிகிச்சைக்காக கர்ப்பிணி பெண் ஒருவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அவரை மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் ஜல்கான் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆம்புலன்ஸில் கர்ப்பிணி பெண்ணோடு அவரது குடும்ப உறுப்பினர்களும் இருந்தனர். அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை ஒன்றின் பாலத்தில் வாகனம் சென்றபோது என்ஜினில் தீப்பொறி ஏற்பட்டதை ஓட்டுநர் கவனித்து விட்டார். உடனே ஆம்புலன்ஸை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு கர்ப்பிணி பெண் மற்றும் அவரோடு வந்தவர்களை அவசரமாக இறங்கும்படி கூறினார். அதன்படி இறங்கிய அனைவரும் ஆம்புலன்ஸில் இருந்து சற்று தூரத்தில் நின்றுள்ளனர். அப்போது தீ ஆம்புலன்ஸின் மற்ற பகுதிக்கும் பரவியுள்ளது. இதில் ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து சிதறியிருக்கிறது. அதனால் பல அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சிலிண்டர் வெடித்து சிதறிய போது குண்டு வெடித்ததை போன்று சத்தம் கேட்டதால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது அருகிலிருந்த வீடுகளின் ஜன்னல்களும் உடைந்து சேதமடைந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். கர்ப்பிணி பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் ஆம்புலன்ஸை விட்டு இறங்கிய ஒரு சில நிமிடத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. அதனால் காயமின்றி அனைவரும் உயிர் தப்பி உள்ளனர். கடந்த மாதம் உத்தரப்பிரதேசத்திலும் இதே போன்று ஆம்புலன்ஸில் தீப்பிடித்து சிலிண்டர் வெடித்து சிதறியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகே ஆம்புலன்ஸ் நின்றபோது அதில் தீப்பொறி ஏற்பட்டதை ஓட்டுநர் கவனித்து விட்டார். இதையடுத்து அவர் ஆம்புலன்ஸின் பின்பக்க வழியே குதித்து தப்பிய அடுத்த நொடியே ஆம்புலன்ஸ் தீப்பற்றி எரிந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து சிதறியுள்ளது. பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் உதவியோடு தீயை அணைக்கும் முயற்சி பலனளிக்கவில்லை. இதில் அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் அரசின் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு செய்த பணியாளர்கள் 2 மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதோடு மற்றொருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்கள் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தவர்கள் சிக்கியதன் பின்னணி என்ன? புதுக்கோட்டையில் கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தில் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவிடும் நோக்கில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் நடைமுறையில் உள்ளது. அதன்படி கர்ப்பிணிகள் கருத்தரித்த 12 வாரத்திற்குள் ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற வேண்டும்.
அதன்படி முதல் கட்டமாக உடனடியாக 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து 4வது மாதத்திற்கு பின்னர் 2வது தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். இதற்கிடையில் உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் சத்து மாவு, இரும்பு சத்து டானிக், உலர் பேரீட்சை, பிளாஸ்டிக் கப், பக்கெட், ஆவி நெய், அல்பென்டாசோல் மாத்திரை, கதர் துண்டு ஆகியவை அடங்கிய 2000 ரூபாய் மதிப்பிலான பெட்டகம் 2 முறை வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்தவுடன் 3வது தவணையாக 4000 ரூபாயும், குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் 4வது தவணையாக 4000 ரூபாயும், குழந்தைக்கு 9வது மாதம் முடிந்தவுடன் 5வது தவணையாக 2000 ரூபாய் என மொத்தமாக 14000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 4000 ரூபாய் மதிப்புள்ள பெட்டகம் என 18000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டி வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் போலி பயனாளிகள் பட்டியல் தயாரித்து 18,60,000 ரூபாய் சுருட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை 16 வங்கி கணக்குகளில் செலுத்தி எடுத்திருப்பது தணிக்கை குழு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோசடியில் ஈடுபட்டதாக இளநிலை உதவியாளர் வெங்கடேஷ்குமார், தற்காலிகமாக பணியிலிருந்த வட்டார கணக்கு உதவியாளர் வருண் ஆகியோர் மீது மாவட்ட சுகாதார அலுவலர் ராம் கணேஷ் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து வெங்கடேஷ்குமாரை பணியிட நீக்கம் செய்தும் தற்காலிக பணியாளர் வருணை நிரந்தர பணி நீக்கம் செய்தும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த முறைகேடு தொடர்பாக அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய வட்டார மருத்துவ அலுவலர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக சென்னையிலிருந்து கூடுதல் இயக்குநர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு செய்த விவகாரத்தில் 2 சிக்கிய சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எஃப்ஐஆர் குற்றமும் பின்னணியும் தொடரும். அவன் பெட்ரோல் போறதுக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். நீ வண்டி வாங்கிட்ட, இன்சூரன்ஸ் அவனுங்கிட்ட வாங்க மாட்டேங்கினியா? தம்பி, வண்டி வாங்கும்போது 4 பேர்கிட்ட கேட்டு தான் வாங்கணும், புரியுதா? நான் இன்சூரன்ஸ் ஆக்கோ கிட்ட கேட்டு வாங்கிட்டேன், பணமும் மிச்சம் பண்ணிட்டேன். ஆக்கோ போல வருமா? தினகரன் ஒரு புதிய அனுபவம். நாளைய தினகரன் நாளிதழோடு வண்ணத்திரை. தமிழில் நடிக்க ஜான்வி கபூர் மறுப்பது ஏன்? துஷாராவின் புது காதல், லிப் லாக் பற்றி கவின். உங்கள் காலை விடியட்டும் தினகரனோடு. உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விக்கணும்னா மேக்ஸ். என்னதான் நல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் செலவு கைக்கெற்ற தூரத்துக்கு இருக்கும். செலவு கைக்கெற்ற தூரம், ஆனா ஃபெசிலிட்டிஸ் ஸ்கைக்கெற்ற தூரத்துல இருக்கணும். சாவிக்கும் காய்க்கும் அதுவும் கிடைக்கும், அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அப்படியா? எங்க? மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல டாப் குவாலிட்டி பேஷண்ட் கேர் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கை கெட்டும் விலையில். இது எல்லாமே மீனாட்சி எப்போதும் அளிக்கும் அதே அன்பும் பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. அனல் பறக்கும் மராட்டிய தேர்தல் களம். மாநிலத்தை உலுக்கும் பிரச்சனைகள் என்ன? 10 ஆண்டுகளில் தலைகீழாக மாறிய இருபெரும் அரசியல் கூட்டணிகள். பாஜகவின் பண பலத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது காங்கிரஸ்? சட்டம் ஒழுங்கு முதல் விவசாயிகள் தற்கொலை வரை தேர்தல் களத்தை அதிர வைக்கும் பிரச்சாரங்கள். மராட்டிய மகா யுத்தம் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். சென்னை அருகே 12 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தையை தாயிடமிருந்து மர்ம பெண் ஒருவர் கடத்தி சென்றுள்ளார்.
தாய் சேய்க்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வாங்கி தருவதாக அழைத்து சென்று குழந்தையை கடத்திய பெண் சிக்குவாரா? சென்னையில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தையை தாயிடமிருந்து கடத்தி சென்ற மர்ம பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். ஊட்டச்சத்து பொருட்கள் வாங்கி தருவதாக கண்ணகி நகரிலிருந்து தியாகராய நகருக்கு அழைத்து வந்து தாயை திசை திருப்பி குழந்தையை கடத்தியது எப்படி? சென்னையை அடுத்த கண்ணகி நகரை சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ். இவரது மனைவி நிஷாந்தி. திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த 45 நாட்களுக்கு முன்பாக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. நிஷாந்தி வீட்டிற்கு சென்ற நிலையில் பெண் ஒருவர் ஒரு வாரமாக சென்று தாய் சேய்க்கு ஊட்டச்சத்து பொருட்களை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். நேற்று நண்பகல் நிஷாந்தி வீட்டிற்கு சென்றவர் தாயுடன் குழந்தையையும் ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளார். தியாகராய நகரில் உள்ள ஒரு இடத்தில் தாயிடமிருந்து குழந்தையை வாங்கியவர் ஊட்டச்சத்து பொருட்களை பெற்று தருவதாக கூறி சென்றுள்ளார். வெகு நேரமான பின்னரும் அவர் வராததால் அதிர்ச்சியடைந்த நிஷாந்தி அந்த பகுதியில் அந்த பெண்ணையும் குழந்தையையும் தேடியுள்ளார். ஆனால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியாததால் கண்ணீர் மல்க மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரை கண்ணகி நகர் போலீசாருக்கு மாம்பலம் போலீசார் அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கண்ணகி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நிஷாந்தியிடம் ஆட்டோவில் ஏறிய இடம், மர்ம பெண் குறித்து தகவல்களை சேகரித்து குழந்தையை மீட்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சரளாக்கு உன் பிள்ளை எலும்பு தோலா இருக்கு, நான் வாங்கி தரேன், எல்லாமே உதவி செய்கிறேன், எங்கள் அம்மா இட்டுன்னு வரேன் சொன்னேன் சார். அதான் சொன்னேன் சார். நான் என் பிள்ளை தேடி நடவடிக்கைட்டாங்க சார். ஆமாம் சார், எல்லா போலீஸில் நடவடிக்கிறாங்க சார். என் பிள்ளைய கஷ்டம் 2 நாளாக கழிச்சுட்டு சொன்னாங்க சார். 2 நாளாக உன் பிள்ளை கையில் வந்துடம்மா, நீ கவலைப்படாதம்மா சொன்னாங்க. பச்சிளம் குழந்தையை அபகரிக்க திட்டமிட்ட பெண் மருத்துவமனை முதல் வீடு வரை பின்தொடர்ந்து சென்று தாயிடம் பழகி கடத்தி சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவமனை, கண்ணகி நகர், தியாகராய நகர் என அந்த பெண் நடமாடிய அனைத்து இடங்களிலும் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி பெண்ணை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 12 ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற குழந்தையை தாயிடமிருந்து மர்ம பெண் பறித்து சென்ற சம்பவம் தம்பதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கும்பகோணத்தில் மாநகராட்சி சார்பில் வீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித் தருவதாக கூறி வீட்டு உரிமையாளரை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்று திசை திருப்பி வீட்டிலிருந்த 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நூதன கொள்ளை நடந்தது எப்படி? அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச திட்டங்கள் பெயரில் பல்வேறு மோசடிகள் நடந்து வருகிறது. ஆனால் அரசு சார்பில் இல்லாத திட்டம் ஒன்றை இருப்பதாக கூறி 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணத்தை மர்ம கும்பல் கொள்ளையடித்துள்ளது. கும்பகோணத்தில் மாநகராட்சி சார்பில் வீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித் தருவதாக கூறி கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி? கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டை வெங்கடேஸ்வரா நகரில் வசிப்பவர் கார் ஓட்டுநர் தனராஜ். இவரது மனைவி உஷா. நேற்று தனராஜ் பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்த நேரத்தில் அடையாள அட்டையை மாட்டிக்கொண்டு வந்த இருவர் மாநகராட்சியில் இருந்து வருவதாகவும் மாடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித் தருவதாகவும் கூறியுள்ளனர். அதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என கூறி வீட்டின் உரிமையாளர் உஷாவை மாடிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அளவீடு செய்த நபர்கள் வீட்டு உரிமையாளர் உஷாவிடம் பேச்சு கொடுத்தவாறு இருந்த சமயத்தில் வீட்டிற்குள் புகுந்த இவர்களது கூட்டாளிகளில் ஒருவர் பீரோவில் இருந்த 30 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார்.
நீர்த்தேக்க தொட்டி அளவீடு செய்த நபர்கள் விரைவில் மாநகராட்சி சார்பில் நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி தொடங்கப்படும் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். மாலை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக பணத்தை எடுக்க பீரோவை திறந்து பார்த்தபோது பணம் பீரோவில் இல்லை. மற்ற பொருட்கள் இருக்கிறதா என்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 30 சவரன் நகைகளும் மாயமாகி இருந்தது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்தவர் கணவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர் பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மேலும் தடயவியல் துறையினர் மூலம் பீரோவில் இருந்த கைரேகைகளை சேகரித்தனர். வீடு அருகில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தனராஜ் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மதியானம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி சுமாரில் எங்கள் வீட்டில் நூதன முறையில் திருட்டு நடந்திருக்கு. வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. நான் வெளியில் போயிருந்ததால் நான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. வந்து பார்த்ததுக்கும் அடையாளம் தெரியாத அளவுக்கு நூதன முறையில் திருட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க பொருளெல்லாம். 30 பவுன்கிட்ட நகை சவரனையும் பணம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் வந்து இது இப்போ 2:30 மணிக்கு சுமாரில் நான் வந்தேன். வந்து பார்த்துட்டு என்னென்னு அவர்கிட்ட சொன்னாங்க. இதேமாதிரி என்னென்னு கேட்குறப்ப வாட்டர் டேங்க் அமைச்சு தரேன்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து மேலே மாடியை வந்து அளவு பார்க்க சொன்னாங்கன்னாங்க. அளந்து பார்த்துட்டுன்னா என்னை அளந்த இந்த பக்கம் பிடிக்க சொல்லிக்கிட்டோம். இன்னொரு பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டோம். ஒரு ஆள் டைரியில் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்து முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷமா உடம்பு சரியில்லாத பிள்ளைகளை பற்றி அவங்கள்ட்ட பேசி இதேமாதிரி பிள்ளைக்கு எதுவும் வேலை வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கவும் அவங்க இன்னும் கொண்டு மேல் கொண்டு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இதை பயன்படுத்தி அந்த பையனை பற்றியே ஒரு மேல் கொண்டு 10-15 நிமிஷம் பேசி அவங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சிக்னல் முறை வந்துச்சா எப்படின்னு தெரியல. அவங்களுக்குள்ள லிங்கில் வந்தது 3 பேரில் 2 பேர் மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு ஆள் மறைவில் நின்று தூரத்தில் இருந்துருக்காரு. மாநகராட்சி சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித் தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் திருடிச் சென்ற சம்பவம் கும்பகோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். சிந்தனையை தாண்டிய சிறப்பு. அப்படி என்ன சிந்திச்சாங்க? ஆராயாத அனுபவி. இது பாரு, 1200 கிலோ லோடு ஒரே ட்ரிப்ல முடிச்சிடலாம். இதை எப்பாவது யோசிச்சியா? எப்படி? பிரம்மாண்டமான 10 அடி கார்கோ நீளம், சிட்டிக்குள்ள மைலேஜ் 18.4, செலவு கம்மி, வரவு அதிகம். இவ்வளோ இருக்குன்னு நினைக்கல. மத்தவங்க சிந்தனை எங்க முடியுதோ அங்க இந்த வண்டியோட சிந்தனை ஆரம்பம். அறிமுகம் புதிய மஹிந்திரா வீரோ, சிந்தனை தாண்டிய சிறப்பு. உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். பெரிய மாந்தோப்பு குறைந்த விலையில் உங்கள் செங்கல்பட்டுல கெட் ஃபார்ம்ஸின் கேட்டட் கம்யூனிட்டி மேங்கோ ஃபார்மை வாங்கி இயற்கையோடு இணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். அதுவும் அடுத்த தாம்பரமான நம்ம செங்கல்பட்டுல 10,000 ஸ்கொயர் ஃபீட் 18 lakhs மட்டுமே. உங்க பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றே கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க 9176381849. தினகரன் ஒரு புதிய அனுபவம். நாளைய தினகரன் நாளிதழோடு வண்ணத்திரை. தமிழில் நடிக்க ஜான்வி கபூர் மறுப்பது ஏன்? துஷாராவின் புது காதல், லிப் லாக் பற்றி கவின். உங்கள் காலை விடியட்டும் தினகரனோடு. மராட்டிய மாநில சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. 2019 தேர்தலுக்கு பிறகு 2 ஆண்டுகள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணியும் 3 ஆண்டுகள் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக பதவி வகித்த பாஜக கூட்டணியும் ஆட்சி செய்துள்ளன. இரு கூட்டணிகளும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் பலத்தை நிரூபித்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் வேகம் காட்டி வருகின்றன. மராட்டியத்தில் உள்ள 288 தொகுதிகளில் 4140 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். தேர்தலில் மகா விகாஸ் அகாதி
மற்றும் மகாயுதி கூட்டணிகளுக்கு இடையேதான் பிரதான போட்டி என்றாலும் ராஜ் தாக்கரேவின் மராட்டிய நவநிர்மாண் சேனா, பிரகாஷ் அம்பேத்கரின் வஞ்சித் பகுஜன் அகாதி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. மகா விகாஸ் அகாதி மற்றும் மகாயுதி கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராக அதிருப்தி வேட்பாளர்களும் களமிறங்கியுள்ளதால் தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் தொடர்பான பல்வேறு சவால்களை மராட்டிய மாநிலம் சந்தித்து வருகிறது. இவற்றை சமாளிக்கும் வகையில் ஏராளமான வாக்குறுதிகளை இரு அணிகளும் வாரி வழங்கியுள்ளன. இருப்பினும் நகர்ப்புற சிதைவுகளில் இருந்து கிராமப்புற துயரங்கள் வரை, சாதி அடிப்படையிலான அரசியல் தொடங்கி ஊழல் புகார்கள் வரை மராட்டிய தேர்தல் களத்தில் பல்வேறு காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் மராட்டிய சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் எதிரொலிக்க போகும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். மராட்டிய மாநிலம் உருவானது முதல் சுமார் 35 ஆண்டுகளாக நீடித்து வந்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி 1995ஆம் ஆண்டு பாஜகவுடன் இணைந்து சிவசேனா ஆட்சி அமைத்ததன் மூலம் முடிவுக்கு வந்தது. சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சி மராட்டியத்தில் கூட்டணி ஆட்சிகளின் தொடக்கமாக அமைந்தது. 2000ஆவது ஆண்டு முதல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஓரணியாகவும், சிவசேனா மற்றும் பாஜக ஓரணியாகவும் அரசியல் களத்தில் மோதிக்கொண்டன. இந்த இரு முக்கிய கூட்டணிகள் 2019 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைகீழாக மாறின. 2019 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மராட்டியம் பல்வேறு மாற்றங்களையும் சந்தித்தது. குறிப்பாக அரசியல் நிலையற்ற தன்மை, எம்எல்ஏக்களின் கட்சி தாவல்கள், பொருளாதார வீழ்ச்சி, சாதி மற்றும் மத ரீதியான பதற்றங்கள் நிறைந்த மாநிலமாகவே கடந்த 5 ஆண்டுகளும் மராட்டியம் காணப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி உருவானது முதலே பாஜகவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக விளங்கிய கட்சி சிவசேனா. அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு இணையாக இந்துத்துவாவை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்ட கட்சியாகவும் சிவசேனா விளங்கியது. 2014 மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் சிவசேனாவும் தனித்து போட்டியிட்ட போதும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்ததன் விளைவாக தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சரானார். ஆனால் 2019 சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட பாஜக மற்றும் சிவசேனா இடையே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோதல் வெடித்தது. சிவசேனாவுக்கு முதலமைச்சர் பதவியை தருவதாக அமித்ஷா உறுதியளித்ததாக சிவசேனா கூறிய நிலையில் அப்படி எந்த வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை என பாஜக திட்டவட்டமாக மறுத்தது. இந்த மோதலே 25 ஆண்டுகால சிவசேனா பாஜக கூட்டணி முறிவுக்கு வழிவகுத்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டது. ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உத்தவ் தாக்கரே செய்து பதவியேற்புக்கு காத்திருந்த நிலையில் திடீரென மராட்டியத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. உடனடியாக களத்தில் இறங்கிய பாஜக யாரும் எதிர்பாராத வகையில் தேசியவாத காங்கிரசின் சட்டமன்ற குழு தலைவரான அஜித் பவாரை தங்கள் பக்கம் இழுத்தது. இதையடுத்து இரவோடு இரவாக குடியரசுத் தலைவர் ஆட்சி ரத்து செய்யப்பட்டு அதிகாலையில் மராட்டிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸும் துணை முதலமைச்சராக அஜித் பவாரும் பதவியேற்றனர். அஜித் அனந்தராவ் பவார் காம்பீரியபூர்வக் துர்கதன் கர்த்தோ கி. இதை எதிர்த்து சிவசேனா உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல சட்டமன்றத்தில் பட்னவிஸ் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இதனிடையே பாஜகவுக்கான ஆதரவை திரும்ப பெறுவதாக அஜித் பவார் அறிவிக்க பாஜகவால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனால் பதவியேற்ற 80 மணி நேரத்தில் பட்னவிஸ் மற்றும் அஜித் பவார் பதவி விலகினர். இதையடுத்து காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசுடன் இணைந்து மராட்டியத்தின் முதலமைச்சரானார் உத்தவ் தாக்கரே. मी उद्धव बाळासाहेब ठाकरे ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारतीय संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगेन. मी भारताची सार्वभौमता व एकात्मता उन्नत राखीन. காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உடனான சிவசேனா கூட்டணி மராட்டியத்தின் வலதுசாரி அரசியல் போக்கிற்கு சவாலாக அமைந்தது. உத்தவ் தாக்கரே ஆட்சியை கவிழ்க்க பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. அனைத்து பிரச்சனைகளிலும் உத்தவ் தாக்கரே அரசை பாஜக கடுமையாக விமர்சிக்க தொடங்கியது.
மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. பாஜகவின் இத்தகைய நடவடிக்கைகள் மாநிலத்தின் அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றியமைத்தன. எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் தலைவர்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் நல்லுறவு நீடிக்கும் என்ற நிலைமை தலைகீழாக மாறியது. பாஜகவின் நெருக்கடியை எதிர்கொள்வதில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார் போன்ற தலைவர்கள் உறுதியாக இருந்தாலும் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாஜகவின் நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாமல் அணிமாற தொடங்கினர். 2022 ஜூன் மாதம் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஏராளமான சிவசேனா எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணியில் இணைந்தனர். பாஜக எதிர்பார்த்தபடி உத்தவ் தாக்கரேவின் ஆட்சி கவிழ்ந்தது. பாஜக கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவும் துணை முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸும் பதவியேற்றனர். ஏக்நாத் ஷிண்டே அணி பாஜகவில் இணைந்த ஒரே ஆண்டில் 2023 ஜூன் மாதம் ஒன்றிய விசாரணை அமைப்புகளின் பல்வேறு வழக்குகளில் விசாரணையை எதிர்கொண்டு வந்த அஜித் பவார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களோடு பாஜக கூட்டணியில் இணைந்து துணை முதலமைச்சர் ஆனார். சில மாதங்களில் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் தலைமையிலான அணிகளே சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவுக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாரை இணைத்துக் கொண்டதன் மூலம் பலம் பொருந்திய கூட்டணியை அமைத்துவிட்டதாக கருதியிருந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்தது. 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் முறையே 24 மற்றும் 23 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக 2024 தேர்தலில் 9 தொகுதிகளுக்குள் சுருங்கியது. அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் ஒரு பக்கம் இருக்க, பொருளாதார வளர்ச்சியில் நாட்டின் முதன்மை மாநிலமாக விளங்கிய மராட்டியம் பாஜக கூட்டணி ஆட்சியில் கடுமையான சரிவை சந்தித்தது. மராட்டிய மாநிலம் என்றாலே அனைவரின் நினைவுக்கும் வருவது அதன் தொழில் வளர்ச்சியும் வியக்க வைக்கும் பொருளாதார வளர்ச்சியும் தான். ஜவுளித்துறை, துறைமுகம், பாலிவுட் சினிமா என பொருளாதார வளர்ச்சியில் வியக்கத்தக்க வளர்ச்சி பெற்ற மாநிலம் மராட்டியம். ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் மராட்டியத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2014, 2019 6.1% இருந்த மராட்டிய மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி 2019, 2024 காலத்தில் 4.5% சரிந்துள்ளது. மாநிலத்தின் கடன் 7,11,000 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் இதே வேகத்தில் சென்றால் 2026 மராட்டியத்தின் கடன் மாநிலத்தின் வளர்ச்சி விகிதத்தை தாண்டியதாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர். ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, தனிநபர் வருமானத்திலும் மராட்டியம் 6வது இடத்தில் உள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. ஜூலை 24ஆம் தேதி ஒன்றிய அரசு வெளியிட்ட மாநில ஜிடிபியுடன் ஒப்பிடும்போது தனிநபர் வருமானத்தில் மராட்டியம் 11வது இடத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை 2014-19 காலகட்டத்தில் 5.5% இருந்த வளர்ச்சி 2019-2024 காலகட்டத்தில் 1.3% சரிந்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளது ஒருபுறம் என்றால், சமூக குறியீடுகளிலும் மராட்டியம் கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளதாக இந்துத்வா வாட்ச் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் வெறுப்பு குற்றங்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் இந்துத்வா வாட்ச் அமைப்பின் ஆய்வறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டில் அதிக அளவிலான வெறுப்பு பேச்சுகள் மராட்டியத்தில்தான் நிகழ்ந்துள்ளன. தேசிய குற்ற ஆவணங்கள் காப்பகத்தின் தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டு கலவரங்களில் ஈடுபட்டதாக அதிகமானோர் கைதான மாநிலமாக மராட்டியம் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மராட்டியத்தை மத ரீதியாக பிளவுபடுத்தும் முயற்சியில் இந்துத்வா வலதுசாரி அமைப்புகள் ஈடுபட்டதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத ரீதியிலான வெறுப்புகள் மட்டுமின்றி சாதி ரீதியிலான வெறுப்புகளும் மராட்டியத்தில் அண்மை காலத்தில் அதிகரித்துள்ளன. மராத்தா சமூகத்தினரின் இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து மராத்தா மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிடையிலான மோதல்கள் கடந்த ஆண்டில் அதிகரித்துள்ளன. உணர்வு பூர்வமான இந்த பிரச்சனையை மாநில பாஜக கூட்டணி அரசு மிக மோசமாக கையாண்டதாகவும், ஜகன் புஜ்பல் போன்ற மாநில அமைச்சர்களின் இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சுகள் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இருந்ததாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.
இதற்கெல்லாம் காரணம் மராட்டியத்தில் சாதி ரீதியான வாக்குகள் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவதுதான். மராட்டியத்தில் இந்தியா கூட்டணியின் அங்கமாக உள்ள மகா விகாஸ் அகாதிக்கு மராத்தா, முஸ்லிம் மற்றும் பட்டியலின மக்களின் வாக்குகள் சாதகமாக உள்ளதாக கணிக்கப்படுகிறது. மராட்டியத்தில் மராத்தா சமூக வாக்குகள் 30%, பட்டியலின மக்களின் வாக்குகள் 12%, இஸ்லாமிய சமூக